தாதியர்கள வேலை சம்பந்தமான விஷயத்துல எந்த விதமான பரிந்துரைகளும் அவருக்கு சார்பாக அல்ல. அந்த 170 பேர் விஷயம் சம்பந்தமாக எந்த விதமான தரவுகளும் பாராளுமன்றத்தில் கலைச்சான பதிவுகள் எதுவுமே இல்லை. அப்ப மக்களுக்கான அரசாங்கம், மக்களுடைய பிரச்சனைக்கான அரசாங்கம், மக்களுடைய நலன் சார்ந்த அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் இந்த விடயங்களை கதைக்காம இருக்கணும்? என்ன காரணம்? இந்த நோக்கம் என்ன? நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. முதலமைச்சர் ஒரே ஒரு ஆள் தான் வரலாம். சரியா, என்பிபிக்காரில் 3 பேர் இருக்கணும், மற்ற இந்தியாலேயும் 3 பேர் இருக்கணும். ஆனால் முதலமைச்சராக வர ஒரு ஆள் அவர் தான் கதைக்கணும்னு சட்டம் போல இருக்குது. அதோடய அவர் கதைக்கட்டும், விடுங்கும். கதைச்சா தான் நல்லது. தனிமையா கதைக்கிறாரோ அவர் கதைக்கிறது சரி. ஆனால் இந்த அரசாங்கங்களை நம்பி இருக்கிற நாங்கள் அதை நம்பி வாக்கு போட்ட சனங்கள் இப்ப வெக்கப்பட்டு கூனி குறுகட்டும். நீங்கள் விடுங்கோ. ஏனென்றால் தனியா ஒருதன் நின்று கத்துனான் இனியாவது சனம் உணரட்டும், உணர்ந்து சனம் திருந்தட்டும். எங்கட சனம் திருந்தட்டும். செய்கிறாங்களோ அரசாங்கம் செய்ய இல்லையோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருதன் கொண்டு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு இடம் அவருக்கு டைம் கொடுக்காம முயற்சி செய்து ஏதோ ஒரு வகையில கத்தி குளறி அதை சொன்னான், அதை இந்த மனுஷர் உணரட்டும். என்ன சொல்லி சொன்னா, மெட்டாக்கள் எல்லாரும் அரசியலை தொழிலா கொண்டாக்கள். இவருக்கு அரசியல் திணிக்கப்பட்ட ஒன்று. இவருக்கு தொழில் இல்லை, அதுதான் ரீசன். அரசியல் இவற்ற தொழில் இல்லை, இது திணிக்கப்பட்டது, தானே திணிக்கப்பட்டது. அவங்க அரசியலை ஒரு ஜொப்பா செய்யறாங்க. அவங்க அதுல தான் தங்கியே வாழ்றாங்க பரம்பரை வரம்பு. அதுதான் அரசியல் மக்களால திணிக்கப்பட்டது. அவரா விரும்பி அரசியலுக்கு போக இல்லையா? அவர் இன்றைக்கும் திரும்ப திரும்ப பார்லிமெண்ட்ல சொன்னவர் தானே, நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அரசியல் வேணாமன்னு சொல்லி. அது மக்கள் தான் அது முடிவெடுக்கிறது. அவருக்கு அரசியல் வேணுமோ வேண்டாமோ என்று முடிவெடுக்கிறது மக்கள். கட்டாயம். அதுல உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமா தான் நான் பாக்குறேன். அந்த நேரத்துல இந்த மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களும் அந்த இடத்துல வந்திருந்தபடியால் நிச்சயமாக அர்ச்சுனா அவர்களால் முன்வைக்கப்பட்ட பிறர் சம்பந்தமான விடயத்தை அவரும் கவனத்தில் எடுத்திருப்பார். பாப்போம், இது சம்பந்தமான கணக்கில் எடுத்திருப்பார். ஆமா ஆமா, அது அந்த உண்மையில 170 அந்த தாதியர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமா தான் அர்ச்சுனா கதைச்சதுன்றது அது பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் அந்த நேரத்துல ஜனாதிபதி வந்துன்றதும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். உண்மையிலே அதுக்காக அடுத்த கட்டமாக சுகாதார அமைச்சு இதுக்கான மாற்றீடான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்றதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது. பாப்போம், முன்வைக்க வேண்டிய விடயங்களை பாராளுமன்றத்தில் முன்வைக்க மட்டும்தான் எங்களோட கடமையா இருக்குது. அதை செயற்படுத்த வேண்டிய அந்த அரசும் அரசு சார்ந்த அந்த துணைக்கணங்களும் என்ன செய்ய பண்ணுன்றதை பார்ப்போம். அதே நேரத்துல ஆளுங்கட்சியில இருந்து சில பேர் டாக்டருக்கு ஆதரவா தானே இந்த கதைச்சிருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா. அப்ப அந்த விஷயத்துல நாங்கள் எவ்வளவோ சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். கட்டாயம் பாப்பா நடக்கும். ஏனென்றா அவருக்கு எதிர்கட்சி சரியான எதிர்ப்பு, முழு எதிர்ப்பு, சரியான எதிர்ப்பு. அதை விட எங்கட தமிழ் எம்பிமாரும் அதை விட எதிர்ப்பானவங்க. அவங்க விளங்கிடுவாங்க, தலை போகாது. எங்கட யூடியூப் லைஃபா இப்ப நான் கதைக்கிறேன், யூடியூப்ல லைஃபா போய் கொண்டு கனவே நல்ல கருத்துக்கள் எழுதி இருக்கணும். அவங்க ஜேடிஎல் எனக்கு போட்டு அனுப்பியது சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு அர்ச்சனா சார்பிலையும் தமிழ் மக்கள் சார்பிலையும் இந்த தளம் சார்பிலையும் உண்மையா உள்ளத்துல இருந்து உண்மையில மிக்க மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்களோட பணி தொடரட்டும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய ஒரு விஷயமா இது இருக்குது. உண்மையில மிகுந்த ஒரு நாட்டின் மிக்க ஒரு செயற்பாடு. உண்மையா கட்டிக்காரன் இந்த தளத்தை உழாதுறது வளர்த்து கொண்டு வந்தா ஜேடிஎல் சூப்பர். நினைச்சே பாக்கல, பெரிய விஷயம் இல்ல. பின்ன என்ன கூடிக்கொண்டே முதல் 100 200 1200 கிட்ட போதும். அப்ப அவ்வளவு தூரத்துக்கு எங்கட டாக்டர் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கோம் நம்ம ஒரு மக்களும். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பார்லிமெண்ட்ல கதைக்கு இடம் கொடுக்குறாங்கல்ல, நீங்க இங்க தருவீங்களா? அதேங்க, நீங்க டாக்டரை பற்றி எவ்வளவு நேரம் சொன்னாலும் இது இந்த ராமரை போடுறதுக்கு ராமர் ஆலயம் எப்படி பெருசோ அதே மாதிரி இது டாக்டர் ஆலயம்.
இங்கே வந்து உங்களுடைய மனங்களை திறவுங்கள். இல்ல அப்போதையும் பார்த்தா டைம் இல்லாம போயிட்டு சரி டாக்டரை பற்றி தானே கலைக்கிறீங்களா, அது நல்ல விஷயம். ஆனா ஒரு விஷயம் இதுல நாங்க யோசிக்கணும். பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு சக்தியோட டாக்டர் போராடி கொண்டிருக்காரு. இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே அவர குரலை அடக்குறதுக்கு இவ்வளவு முயற்சி செய்கிற ஒரு பெரிய குரூப்பை தான் டாக்டர் எதிர்த்திருக்கிறார். இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்த சும்மா எழுதுறாக்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு பெரிய சக்தியை எதிர்த்து தான் டாக்டர் போராடி இருக்கிறார். இதை ஒருத்தரும் செய்யலாது. இப்ப நீங்க கதைச்சு கொண்டு இருந்த கேட்டனா இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே சேர்ந்து டாக்டரை இப்படி மட்டம் தட்டி கதைக்கிற இந்த எழுதுற ஆக்கள் எல்லாருமே யாருமே கதைக்க முடியாத ஒரு விஷயம். எல்லாருமே அமைதியா இருக்கணும். இவ்வளவு பிரச்சனை நடக்குது ஆனா அமைதியா இருக்கணும். எல்லாரும் நைஸா இருந்து பார்த்து கொண்டிருக்காங்க. ஏன்னா கதைச்சா இப்ப சொன்ன மாதிரி அரசியல்ன்றதை தொழிலா வச்சிருக்கிறார்கள். கதைச்சா அவையில பதவி போயிடும் அல்லது அவைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், எதிர்காலம் இல்லாம போயிடும் என்ற ஒரு பயம் அவைக்கு இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு இதை செய்ய இல்லாம பயந்து கொண்டிருக்கணும். உண்மையாவே யோசிக்கவே ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவருக்குள்ள இப்படி ஒரு அறிவு வந்தது, எப்படி இதை கதைச்சா அந்த ஆக்சர் இதெல்லாம் பாத்தீங்களா வந்து என்ன மாதிரியான இதான்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். சாணக்கியன் எம்பி கதைச்சது எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா அவன் தமிழ் தேசியத்தை வச்சுதான் கதைச்சது. மக்களின் அடிப்படை பிரச்சனை மற்றது இந்த ஊழல்களை பற்றி கதைக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லைன்னா அந்த நெட்வொர்க்கோட அவன் சம்பந்தப்பட்டிருப்பான். சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் நேர்மையா கதை கேட்க அதுல ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியும். அதுதான் இன்றைக்கு அர்ச்சனா டாக்டர் கதை கேட்க நடந்தது. இப்ப நாங்கள் சும்மா போய் கதைக்கலாம், தேசியம் தமிழ் இளமண்டு கதைக்கலாம், அதுக்கு அங்க ஒரு இதுவும் எடுபடாது, அதுக்கு பிரயோசனமும் இருக்காது. ஆனா மக்களோட அடிப்படை பிரச்சனை ஊழல் எல்லா நெட்வொர்க்கோடையும் சம்பந்தப்பட்டதை கதை கேட்க யாருக்குமே கதைக்கலாது. என்னன்னா எல்லாரும் அதுக்குள்ள ஜாயிண்ட் ஆகிருப்பினோம் ஏதோ ஒரு விதத்துல. எவ்வளவு புட்டு கதையை சாப்பாட்டு கதையை கதைச்சாலும் இதை கதைக்கிறதுக்கு துணிவு வரையிலே ஒரு புட்டுக்காக வாதாடின ஆக்கள் சரியா இல்ல நீங்க யோசிக்கணும். சிரிக்கிற விஷயம்தான். புட்டுக்கும் இடியப்பத்துக்கும் பாராளுமன்றத்துல வாதாடின ஆக்கள் ஒரு 170 பேர்ட்ட வேலைக்கு வாதாடுறதுக்கு வக்கில்லாம போயிட்டு மாட்டுக்கு வாதாடுறாங்களேப்பா. அதான் இல்லையா, அதாவது ஒரு வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. ஆனா இந்த புட்டு இடியப்பத்தை விட்டு கொடுக்காம கதைச்ச ஆக்கள் எல்லாம் எங்க போயிட்டு இந்த 170 பேர்ட்ட வேலை இல்லாம போன நேரம். யாழ்ப்பாணத்துல நடக்க அந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த மீட்டிங்ல பக்கத்துல இருந்தவ கஜேந்திரகுமாரும் ஸ்ரீதரனும் அர்ச்சனா சொல்றதுக்கு எதிர்கருத்து வைக்கல. இன்றைக்கு பக்கத்துல இருக்கிற கஜேந்திரகுமார் ஒரு எதிர்கருத்தும் வைக்கல. இது என்ன உண்மையாவே இது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய பாடம். ஏன்னு சொன்னா இந்த தமிழ் மக்கள்ற ஓட் வந்து புட்டோடையும் இடியப்பத்தோடையும் தான் இவ்வளவு காலம் மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தது. அல்லது இந்த கையெட்டி பிரச்சனை விகார கட்டுறது பிரச்சனையா, தமிழ் மக்களுக்கு வேலை இல்லை சாப்பாடு இல்லாம இருக்கிறது பிரச்சனையா? விகாரே ஒரு ஓரமா இருக்கு, அதை விடுங்க, அது இருந்துட்டு போகட்டும், அது பிறகு பார்க்கலாம். ஆனா அர்ச்சனா டாக்டர் கதைச்ச இந்த விஷயத்தை யாராலையாவது கதைக்க முடிஞ்சதா? அதுதானே அடிப்படை பிரச்சனை. சும்மா துள்ளுறீங்க குதிக்கிறீங்க. இந்த நேரம் எழுதினோம் இந்த சந்தர்ப்பத்தில் அர்ச்சனா டாக்டர் எங்க போட்டார்? ஏன்னாடா விகார பிரச்சனை இப்ப எங்களுக்கு முதல் முக்கியம் இல்லை, அது அடுத்த கட்டம், அது தேவைதான், அது இல்ல பிரச்சனை. இப்ப பிரச்சனை என்ன தேவை என்னன்றதை யோசிச்சுதான் அவர் செய்கிறார். அடுத்த எலெக்ஷன் ஒன்று வந்தா அதுல தமிழ் மக்கள் அதுலயும் தவறு விடுவினமா இருந்தா யாழ்ப்பாண மக்கள் குறிப்பா அதுக்கு பிறகு கட்டாயம் காப்பாற்ற முடியாது. இதுல இன்னொரு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புறேன். இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில இருந்து மிக அதிக அளவான உறவுகள் அர்ச்சனானுடைய பாதுகாப்பு விஷயத்தில் அக்கறை கொண்டு நெருக்கமாக என்னோட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இன்றைய பாராளுமன்ற உரையிலையும் இன்றைய அரசாங்கத்துக்கும் அர்ச்சனா சொல்லியிருக்கிறார், என்னுடைய பாதுகாப்பு விஷயத்தை நீங்க உறுதிப்படுத்தல, உங்களோட பாதுகாப்பு கேட்டிருக்கிறேன் நான் என்று சொல்லியும் எதிர்கட்சியிட்டையும் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இன்றைய பாராளுமன்றத்தில் பகிரங்கமாகவே சொல்லியிருக்கிறார். அவையத்தையும் தனக்கான பாதுகாப்பு கேட்டிருக்குது, ஆனா இப்ப வரைக்கும் அதை சரியான பதில தெரியலன்னு சொல்லியும் தங்களுக்கான பாதுகாப்பு விஷயத்தை ஒழுங்கமைக்கிறேன் என்று சொல்லியும் நிச்சயமாக அவருக்கான ஒரு உயிர் அச்சுறுத்தல் ஆபத்தான நிலை இருக்குது. பல விஷயங்கள் எனக்கு பர்சனலா கிடைக்கப்பட்டிருக்குது, பர்சனலா சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்குது.
நிச்சயமாக இந்த அரசாங்கம் இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்ற நிலை இருக்குது. அதை தாண்டினால் நிச்சயமாக ஏற்கனவே ராவணன் என்று சொல்லி ஒரு பேர் டக்குன்னு வருதில்லை, அவர் வடிவாக சொல்லியிருக்கிறார். மனோகணேசன் ஐயாவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாராளுமன்றத்துல உயிராபத்தான நிலை ஏற்படைக்க அவர் அமெரிக்க எம்பசியில போய் முறையீடு செய்ததாகவும், அதன் பயனாக அமெரிக்கா எம்பசி வந்து நேரடியாக அவருடைய பாதுகாப்பு விஷயத்துல தலையிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமாக அவரது அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அர்ச்சுனா நிச்சயமாக தனக்கான இன்றைக்கு பாராளுமன்றத்திலேயும் அது சம்பந்தமான வெளிப்படையான பேச்சுக்கு பிறகும் அர்ச்சுனாக்கான பாதுகாப்பு விஷயம் உறுதிப்படுத்துறத அரசு தவறவிட்டால் அடுத்த கட்டமாக அடுத்த நாடுகளின் எம்பசியில தான் நாங்கள் கலைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இன்றைக்கு வடகிழக்கு சமூகத்துக்கும் சரி, சில அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட விரோத காரணமாக அவருக்கான உயிராபத்து நிலை நிச்சயமாக இருக்கின்றது. வெளிப்படையாகவே பகிரங்கமாக அதை சொல்லியிருக்கிறார். இதுக்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கை என்று அரசாங்கம் மேற்கொள்ள வேணும். அடுத்த கட்டமாக நான் என்னுடைய மக்களை நான் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். அவர் திரிகின்ற இடங்களில் அவர்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் தான் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கட கையில் தான் இருக்குது. உண்மையிலேயே எங்கட சமூகத்துக்கான மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தெளிவான சிந்தனைகளை கொண்ட ஒரு தலைமைத்துவம் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. மக்களுள் காலங்காலமாக ஒரு வெளிநாட்டு புலம்பெயர் தேசத்திட்ட ஒரு காசை வாங்கி அவர்களுக்கான உணவு வாழ்வியல் என்றதை உருவாக்குறதுக்கு அப்பால அவர்களுக்கான வேலை வாய்ப்புன்றதை உருவாக்கணும் என்ற பெரும் சிந்தனையில இருக்கிறார். அதுக்கான அடித்தளமாகத்தான் இன்றைக்கு அவர் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒட்டுமொத்த சமூகம் இதுல ஒன்றிணையவனும் விமர்சனம் என்றதை அங்கால தூக்கி வச்சிட்டு இன்றைக்கு இனிவரும் காலங்கள்ல எங்கட சமூகத்துக்கு, எங்கட வடக்கு சமூகத்துக்கு, தமிழ் மக்களுக்கு தேவையான தலைமைத்துவ பண்போடு அவர் நடந்து கொள்ற காரணங்களால அவரை தனித்துவமாக நிச்சயமாக அவருக்கான சந்தர்ப்பங்களை எங்க சமூகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஊழல் நிறைந்த அரசாங்கத்தின் ஊழல் நிறைந்த இந்த அதிகாரிகளின் அது நான் ஒட்டுமொத்தமா எல்லா அதிகாரிகளையும் சொல்லல, இந்த குற்றங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக அர்ச்சுனாவுக்கு இந்த குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் அவரது இமெயிலுக்கோ அவர் கேட்கிற விடயத்துக்கோ நீங்கள் வழங்க தவறுவீர்களானால் நிச்சயமாக இனி வரும் காலங்களில எங்கட நிர்வாகங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஊழல்களை யாருமே கண்டுகொள்ள முடியாத நிலைதான் உருவாகும். எனவே நான் எல்லா மக்களிடம் கேட்டுக்கொள்றது, உங்களுக்கு தெரிந்த உண்மையான ஆதாரபூர்வம் மிக்க தகவல்களை அவர்கிட்ட வழங்குங்கோ என்று கேட்டுக்கொள்றேன். நன்றி. நல்ல கருத்து. இன்னொரு கருத்து என்னன்னா, இப்ப